கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தமிழக கோவில்களில் கோலாகலமாக நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இது குறித்து சிறிய தொகுப்பினை தற்போது காணலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே டிவி ரங்கநாதபுரத்தில் அமைந்துள்ள கோவிந்தன் அழகாஜி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கோவில் கோபுரத்தில் 108 புண்ணிய தீர்த்தங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கும்ப கலசத்தின் மீது சிவாச்சாரியர்கள் ஊற்றினர். அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பி சுவாமியை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள விசாலாட்சி ஆண்டபுரீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோபுர கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் முழங்க சிவ பூஜைகள் செய்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை கலசங்களில் ஊற்றி வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மந்தித்தோப்பு கிராமத்தில் உள்ள காசி விஸ்வநாத ஆலய கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் எடுத்து செல்லப்பட்டு மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகள் விமான கோபுரங்களுக்கு ஊற்றப்பட்டு சிறப்பு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை மாத பிரதோஷ விழாவை முன்னிட்டு வெள்ளி கவச அலங்காரத்தில் நந்தி பகவான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சித்திரை மாத பிரதோஷ விழாவை காண ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் பாதிரிக்குப்பத்தில் அமைந்துள்ள மதுரை வீரன் ஆலய கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் கொண்ட கலசங்களை யாகசாலையில் இருந்து எடுத்து சென்று விமான கோபுரங்களை ஊற்றி வழிபாடு நடத்தினர். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.